अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை, பராபவரிடம் ஆவணி மாதம் 4ஆம் திருநாள். விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலை 6:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மாறப்போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அஷ்டமி திதி வளர்வரை கிருஷ்ணன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு சூப்பராக இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்குது. முழு சந்திர பலத்தில் உட்காந்துருக்கீங்க. நோ கன்ஃபியூஷன், ஓன்லி கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி அற்புதமான நல்ல பலன்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, மன நிம்மதியோட, மனசுல கிளாரிட்டியோட, எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு வேகம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் மற்றவங்க மூலியமா தெரிய வரக்கூடிய அற்புதமான நாள். விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உணவுக்காக செலவு பண்ணுவீங்க, புது துணிமணிக்காக செலவு பண்ணுவீங்க. விட்டு கொடுத்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. அது இந்த நாள் பெண்கள் மூலியமான சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரும். பெண்கள் ஹெல்த்ல ரொம்ப கவனமாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் சந்தோஷம், திடீர் என்ற ஏற்றம், குழந்தைகளுடைய வாழ்க்கையில ஒரு புது திருப்பு முனை, இது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அடுத்த விஷயங்கள் எல்லாமே தள்ளி போய் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல அற்புதமான வாய்ப்புகள் நம்மை தேடி வரக்கூடிய நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. சந்தோஷமா இருப்பீங்க. வீட்டுக்கு போனா மன நிம்மதி இருக்கும். எந்த விஷயம் நமக்கு தெரியாது, நடக்காதுன்னு நினைச்சிருக்கோமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். தேவைக்கு அதிகமாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பணமும் இருக்கும், செலவும் ஆகும். நல்ல நாளாக இருக்கப்படுது. அது இன்றைய நாள் உங்களுக்கு தான் சக்சஸ் ஜாஸ்தி. லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். ஆடல் பாடல் நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒன்றை தான் போய் கலந்துக்கிறது, ஒரு பயணம் செய்கிறது, சகோதர சகோதரிகளுக்காக சில விஷயங்கள் செய்வதுங்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நடக்கும். பொதுவாக பார்க்கும்போது இன்றைய நாள் சக்சஸ் ஜாஸ்தி. நிறைய ஒரு சுகமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய, இல்லை காதுக்கு கேள்விப்படக்கூடிய அற்புதமான நாள். ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும்.
ஆரம்ப கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்கும். குழந்தைகளுக்கு நல்லாருக்கும். துட்டு வரும். சுப செலவுகள் நடக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்த நாளா தான் இருக்க போறது. நீங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருப்பீங்க. அதனால நீங்க டென்ஷன குறைச்சீங்கன்னா, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள் நிறைந்த நாளா இருக்க போறது. எல்லாமே 2 தடவ, 3 தடவ முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்க போறது. எதுலயுமே சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்க போறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுக்கிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். முக்கியமான இடத்துக்கு சென்று வரலாம். இல்ல ஒரு சில பேருடைய வீட்ல பெண்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கான செலவுகள் செய்யலாம். பட் நீங்க பாக்கியஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்கறனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல பொருளாதாரத்துல எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத ஒரு சுகம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கருநீல நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்துல அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், எடுத்த காரியங்கள்ல செம்ம சக்சஸ் கொடுக்கக்கூடிய நாள். யாரோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. பக்காவா பிளான் பண்ணி முடிப்பீங்க. தைரியமா இருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த நாள் தொழில் அமைஞ்சிரும். வேலை நல்ல வேலை கிடைக்கும். ஆனா கொஞ்சம் வேற மாதிரி எதிர்பாராத சில பிரச்சனைகள் ஆகி தான் கிளியர் ஆகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம் நல்லா இருக்கும். வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. பண வரவுக்கு நல்ல ஒரு சகுனங்கள் தெரியக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது, லக்னம் ராசியில ராகு இருக்கிறது, குரு இருக்கிற சஞ்சாரங்கள்லாம் பொதுவா சின்ன சின்ன கண்டங்கள் வீட்டுல முதியோர்களுக்கு பெரியவர்களுக்கு நடக்கும். வண்டி வாகனங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கவனமா போகணும். மற்றபடி நீங்க எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள், விபரீதமான விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் வெளியே வரும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல ரெஸ்ட் எடுத்தா போதும்னு தோணும். பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. தைரியமா இருக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக பூதராஜரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. தேவையில்லாத வலி வேதனைகளை கொடுக்கும். அவசியமே இல்லாத தொல்லைகள் ஏற்படலாம். சில பேருக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தடுமாறி அதுக்கப்புறம் கரெக்டா செய்யற மாதிரி. ஸோ பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயித்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் பிங்க் நிறம். என்றால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவன் த்ரோன் கொண்டு ததாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.